யூஸ்வலா இந்த மாதிரி பிஸியான ஆக்டர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சிட்டில தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா கம்யூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் வேற வேற இடங்களுக்கு போறதுக்கு. இது அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. டிஃபிகல்ட்டா இல்லையா வந்து 30 கிலோமீட்டர்ல அவ்வளவு தூரம் அதெல்லாம் அப்பெல்லாம் டிராபிக்கும் இருக்கு, ஆமா. ரொம்ப ஈஸி. 45 மினிட்ஸ்ல போயிடலாம். ஆக்சஸ் பெருசா கிடையாது இல்ல சார். இப்பவே நெட்வொர்க் இல்ல சார். அங்க போகும்போது எங்களுக்கு இப்பயே சிக்னல் கிடைக்கல. So, அப்ப எதுவுமே இருந்திருக்காது. நெட்வொர்க் இருக்குல்ல. நெட்வொர்க் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப நாங்க ரொம்ப பிஸியா இருந்தோம். ஒரு டாடா சியரா இருக்கும். அதுல வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்க ஏர்போர்ட்ல வரும்போதே அப்படியே அங்க மீட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு நர்சரியில இருந்து ரொப்பிட்டு சாப்ளிங்ஸ் ரொப்பிட்டு வா இங்க கொண்டு வந்து இது பண்ணிடுதான். ஸோ நெசசிட்டியும் இருக்குல்ல, கண்டினியூஸா வேலை இருந்தது எங்களுக்கு. கண்டினியூஸா பிளானிங், சாப்ளிங்ஸ், வாட்டர், இரிகேஷன். ஸோ பிஸி ஃபேஸ் அது. பிஸி ஃபேஸ். பட் நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அவங்க சொன்னாங்க நான் நான் வந்து 3 இயர்ஸ் அவ்வளவு இருந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அவ்வளவு பிஸியா ஒண்ணு இருக்குல்ல. எப்போ படம் வருமோ அப்பதான் போவேன். இல்ல அது அதான் இல்லாம வந்துட்டே இருந்தது உங்களுக்கு. வேலை இருந்தா வேலை, இல்ல, இல்லைன்னா எல்லா இன்னொன்னு நாளும் சண்டே தானே நமக்கு. எப்படி மேனேஜ் பண்ணாருன்னா, ஒரு கிராஃப் ஷீட் இருக்கும், ஒரு கிராஃப் புக் இருக்கும். அந்த கிராஃப் ஷீட்ல வந்து ஒரு பிளாட் மார்க் பண்ணிட்டு இப்படி இது போட்டு இங்க இந்த மரம்னு சொல்லி போட்டுட்டு எழுதி எங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாரு. ஸோ நாங்க அதை வந்து நீங்க எக்ஸிக்யூட் தான் பண்ணணும். ஆர்கிடெக்ட். இதெல்லாம் என்னென்ன பண்ணணும் சிவில் நான் ஒரு 2 வருஷம் நாய் மாதிரி இங்க சுத்திருக்கேன். எல்லா கல்லும் மார்க் பண்ணி அதை எங்கன்னா நாங்க பை சான்ஸ் மாத்தி போட்டுட்டோம்னா அடுத்த தடவை அதை வந்து சேஞ்ச் பண்ண வைப்பாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாப்பாரு ஆமா. வந்து கரெக்டா இருக்கா. நான் வந்து இங்க இந்த சாப்ளிங் போட சொன்னேன், இது ஏன் போட்டீங்கன்னு சொல்லி அதை திருப்பி நாங்க மாத்தணும்.